கிட்ட சொன்னா ஆமா சாமி பார்வதி ஒருத்தி இருக்கான் மாட்டம் கேட்ட பார்வதி ஆமா பார்வதி நம்ம ஆட்டம் சொன்ன உடனே பார்வதி என்ன சாமி அந்த மாரியம்மா என்கிட்ட பழப்பு நேத்து முத்து வரம் கேட்டா ஆமா பார்வதி நான் மாரியம்மாளுக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டு ஆமடியா ஏ பார்வதி என்ன சாமி முத்த வாங்கி அவையாள வாட்டுட்டா அளவாத வெத்தி சண்டாளி ஏ பார்வதி என்ன சாமி எனக்கு காய்ச்சல் தாடுக்கேதா காட்டில படுக்க போடு எனக்கு மேலோ வலிக்குதம்மா மனைவி பார்வதியே மெத்தையில படுக்க போடு எனக்கு தலையெல்லாம் வலிக்குதம்மா மனைவி பார்வதியே தளவாணி எடுத்து போடு பகவானுக்கு உச்சியில போட்ட மூத்து உச்சி மேல ஆயிடுச்சு கட்டத்தில போட்ட மூத்து மாலை வாழ ஆயிடுச்சு தக்காளி பழம் போல அந்த ஆண்ட வேணும் பகவானுக்கு சலனமுத்தி போட்டிருக்கு தேங்காய் மூத்துதானே திரள வாழ போட்டிருக்கு அறையதில போட்ட மூத்து அறையாப்பு போடிருக்கு மாறதில போட்ட மூத்து அவருக்கு மாதுளங்கா போடிருக்கு பாதத்தில போட்ட மூத்து பாத சக்கரம் போலாயிடுச்சு வாய் வேத முடியலை வாய் வேத முடியலை அந்த வாச்சதோர் பகவானுக்கு வாய் பேச முடியலையே வாய் பேச முடியலையே வாய் திறந்த பகவானுக்கு பகவானுக்கு ஆமசாமி ஒரள முடியல விரள முடியல ஆளாட்டு பாடுதாரு தாளாட்டு போடுதாரு அரையதில வாட்டம் முத்து அரையும் பல ஆயிட்டது ஆமசாமி தொடையதில வாட்டம் முத்து தொடையும் பிள்ளை ஆயிட்டது பகவானு தண்ணி தேவிக்கு கேட்க முடியல ஆமராசா பகவ கைய ஒணியதுக்கா பாக்காரு ஆமசாமி முத்து காலால ஓட ஓட்டுறேக்கு பகவானுக்கு ஐயா இடுப்பவனே எதிர்க்காரே இடுப்பவனே எந்திரிக்காரே பகவானுக்கு இனிமிச்சாங்க அவளை முத்து போட்டிருக்கு ஆமராசா பாத்தியலா சரி உலகத்தை அரதாண்ட பகவானுக்கே இந்த கதினா ஆமசாமி நம்மள கதி சரி இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நம்ம ஆளுக்கு நல்ல இந்த கதையை கேட்கணும் எப்படி எந்த கோயில திருவிழாக்கு ஒரு விவகாரம் உள்ளவன் பண்ணிடலாம் பண்ணலாம் ஐயனார் விழா கருப்பசாமி விழா சொடல கோயில ஆமராசா பெருமாள் விழா சரி ஒரு திருவிழாக்கு ஒரு விவகாரம் உள்ளவன் பண்ணிடலாம் ஆமசாமி ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மன் திருநாளைக்கு விவகாரத்தை பண்ணிட்டோம் சரி மறு வருஷம் அந்த சோதனையை காட்டுவான் கட்டாயம் உண்டு எல்லாருக்கும் இறக்க கூட உண்டு ஆமராசா மாரிய மகாளிமலுக்கு அரக்க கூட படிச்சவா சரி இன்னைக்கு ஆராய்ச்சி பாருங்க என்ன சாமி இந்த அம்மன் திருநாளைக்கு விவகாரம் பண்ண குடும்பம் எண்ணி நல்லா இருந்திருக்கா கிடையாது சாமி இந்த வருஷம் விவகாரம் பண்ணுதானா சரி மறு வருஷம் ஊர காளிவன புறம்னு அர்த்தம் ஆமராசா ஊர காளி வண்ணாலியா சரி உட்கார நேக்கல உட்கார வச்சிருவா ஆமா சாமி அதான் சரி மாரியம்மா காளியம்மா செல்லியாரமா கோட்டிக்காரி ஆமராசா பைத்தியாரி ஆமையா பணிஞ்சவளுக்கெல்லாம் படிக்கலப்பா அள்ளி குடுப்பா ஆள சாடையில பேசிட்டோம் மூளையில உட்கார வச்சிருவா விடிஞ்சா யாரு வீட்டுல கஞ்சிக்கலையே அந்த வீட்டுல முதல்ல பிடிப்பா காரணக்காரி
சரி அதாவதுயா சரி நான் நேரடியா பார்த்த விஷயம் என்ன சாமி நான் கண்ணாரே பார்த்தது புளியங்குடி மாவட்டத்துல தென்காசி மாவட்டத்துல சரி நம்ம புளியங்குடி பக்கத்துல ஆமையா ஒரு ஊர்ல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் சரி சந்தன மாரியம்மன் கோயில் ஆமா சாமி எங்க வில்லுப்பாட்டு கூட்டத்தை பாத்தீங்கன்னா சரி ஒரு 50,000 பேர் இருக்கும் நல்ல நம்ம கூட்டம். புளியங்குடி பக்கம் தான் ஆமையா ஒரு 50,000 பேர் இருக்கும் சரி சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை ஆமா சாமி பதிவா ஒரு 15 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கோம் அடடடா கூட்ட கடல் போல இருக்கு சரி பகவானுக்கு முத்த போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா சாமி ஒரு 30-35 வயசு பையன் சரி வந்த வரத்தை பாத்தியனா கடும் வரத்து ஏ அப்பா ஆமையா எங்க வில்லுப்பாட்டு பாடுறா மக்களை கதையை விட மாட்டுக்கான் சரி கதை கேட்டா எங்களை வில்ல பாட விட மாட்டுக்கான் ஆமா சாமி உசுல் அடிக்கா சரி அவையும் போடுதான் ஆமா ராசா ஏன்னா அந்த ஊர்ல பெரிய குடும்பத்துக்கார பையன் சரி ஊர் நாட்டாமையும் பேசுறதுக்கு யோசிக்காரு ஆமா சாமி போலீஸ் அதிகாரியும் பேசுறதுக்கு யோசிக்காங்க சரி வந்த வரத்து அந்த வரத்து வந்தான் கடும் வரத்து 8 நாள் ஆகல ஆமா சாமி பகவான கதையில தான் இந்த மாதிரி முத்தப்பட்டு கதையில சொல்லியிருக்கேன் சரி நான் கண்ணாரே பார்த்தேன் ஆமா சாமி 8 நாள் ஆகல சரி பகவானுக்கு எந்த அந்த மாதிரி முத்து போட்டுருச்சோ ஆமா ராசா அதே மாதிரி அவனுக்கு போட்டுருச்சு அந்த சம்பவம் 8 நடந்துச்சு நாளுக்குள்ள சரி அதே வருஷத்துல ஒரு குழந்தை பிறகு என்ன ஆனா குழந்தை எப்படி பறிச்சு தெரியுமா எப்படி சாமி காலும் கிடையாது கையும் கிடையாது முண்டமா பிறந்துருச்சு முண்டமா பிறகு சரி இன்னைக்கு சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை திருவிழாவுக்கு ஆமா ராசா நேர்த்தி கிடத்துக்கு யானையெல்லாம் கொண்டாந்து விடுதான் ஆமா சாமி என்னென்னவோ செஞ்சு வாக்கா சரி குறைதான் ஆமா ராசா அறிஞ்சவன் தெரிஞ்சவன் அப்படியே அம்மங்க இத்தனைக்கு விவகாரம் பண்ண மாட்டான் பண்ண கூடாது உசுல அடிச்சுட்டானா ஆமா சாமி அவன் கீழே விழப்போறான்னு அர்த்தம் சபாஷ் உசுல யாருக்கு உயர்ந்தது யாரு போர்க்களத்துக்கு உயப்பட்டது அடடடா ஒரு மனிதரை கூப்பிடக்கூடியதுக்கு சரி அம்மனுக்கு உசுல் கிடையாத கூடாது சாமி உசுல அடிச்சுட்டானா சரி அவன் கீழே விழப்போறான்னு அர்த்தம் ஆமா ராசா பகவானுக்கு நேரத்தை பாத்தியலா ஆமா சாமி உலகத்தார் அதாண்ட பகவானுக்கு நிலைமைய பாத்தியலா அப்படியே வாய் வேற முடியலையே வாய்த்ததொரு பகவானுக்கு பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்லுதாரு எப்படி ஏ பார்வதி என்ன சாமி அந்த செல்லியம்ம போட்ட மூத்து வலிக்குதம்மா அந்த காளியம்ம போட்ட மூத்து கைது முடியலையே அந்த முப்போடாரி போட்ட மூத்து முதுவல்லா வலிக்குதம்மா அந்த பத்திரகாளி ஓட்ட மூத்து பாதமெல்லாம் வலிக்குதம்மா அந்த உச்சி வாழி ஓட்ட மூத்து உச்சி எல்லாம் வலிக்குதம்மா அந்த காந்தாரி ஓட்ட மூத்து காந்தாரி ஓட்ட மூத்து திருவம்பெல்லாம் காது தப்போ காந்தாரி போட்ட மூத்து காந்தாரி போட்ட மூத்து என் தேகமெல்லாம் காந்துதம்மா பார்வதி என்ன சாமி எட காளியம்ம போட்ட முத்து கை தூக்க முடியல ஆமா பார்வதி அந்த மாரியம்ம போட்ட முத்து மாரெல்லாம் வலிக்குதம்மா அந்த முப்புடாரி வாட்ட முத்து முதுகெல்லாம் வலிக்குதம்மா அந்த செல்லியாரம்மா வாட்ட முத்து செல்லியாரம்மா போட்ட முத்து எட சிறதெல்லாம் வலிக்குதம்மா பகவானுக்கு உயிர் போகக்கூடிய தர்பாரத்துல இருக்கு இழுத்துக்கிட்டு கட்டாக்கு பகவ வெள்ளேறி பழம் போல மவுந்திடக்காரு ஆமராசா பகவானால வாய் பேச முடியல ஆமா சாமி பாச்சதோர பகவானுக்கு அப்படியே பாரிட்ட சொல்றாரு எப்படி ஏ பார்வதி என்ன சாமி எனக்கு உருள முடியல வரல முடியல ஆமா பார்வதி எனக்கு கல்லும் மண்ணு அழுத்தது ஆமடியா ஒரு தலவாழையிலும் போட பார்வதி தலவாழை இலைக்கு எங்க பகவானே போக முடியும் பாரி சொல்லுதா எப்படி நீ ஆரம்பல தலவாழை கேட்கார நாடு சாமத்துல நாட்டுக்கு நிக்காரு நான் அரமனையில வரந்தவா ஆமா சாமி நான் அக்கம் பக்கம் பண்ணது கிடையாது கிடையாது நான் ராஜா கமாருட்டு பிள்ளை தெருவுல நடந்து போனது கிடையாது ஆமராசா இந்த பகவான் யாரம்பல தலவாழை கேட்கார ஆமா சாமி அழுதுகிட்டு இந்த பார்வதிக்கு சரி சிறுவர் யோசிச்சு எப்படி கண்ட வெட்டிகள் இலைய கேட்க கொடுக்க மாட்டான் நம்மளத்தான் 2 ஆம்பளை பிள்ளை இருக்கேன் ஆமராசா மூத்தம்ம கணேசனும் அப்படியே இளையம்ம முருகன் இருக்கு 2 பேர் இருக்கு அவங்கிட்ட போய் இலையிட்டு வெட்டி ஆமா சாமி பாரி அழுத கோலத்தோட சரி யார தேடி போறாரிமா யாரு சாமி அவன் மூத்த அம்மாவன் கடைசாண்டி பார்வதியா மகன மூத்தவன் மக்களது அப்பாவுக்கு வெள்ளேறி பழம் போல வந்துட்டாரவங்களப்பா உங்களப்பா அவங்களப்பா உங்களப்பா வாடுதாள பார்வதியா பார்வதியா மகனே கணபதியே கணபதியே கணபதியா தலவாழ இல வேணும் இல வேணும் ஏழை மூத்தவன் அடிட்டா ஆமரா
ராசா ஆடே எங்க அட்டி மாடே செல்ல மாடே மூத்த மட கடிக்கிட்டா ராசா ஏடா மூத்த மட கடிக்கிட்டா என்னம்மா நம்ம அப்பா வெள்ளரி பழம் போல வந்துட்டாரு ஆமா தம்பி ஒரு தலவாழ இலை வேணும்டா சரி ஒரு பெத்ததாயி ஆமா சாமி பெத்தவுல காலை போய் பிடிக்கும் அதான் நேரம் நேரம் சரி கேக்கா மூத்த மகனேச கேக்கா எப்படி யாருக்குமா தலவாழல அப்பாவுக்கு தான் நம்ம அப்பன்ட சாவலி அம்மா நல்ல பிள்ளை நீ சண்டால யார் மூத்த மகனேச கேக்கா என்ன சாமி இவரெல்லாம் ஒரு அப்பாவா என்ன ராசா நான் நம்ம நாட்டுல மூத்த பிள்ளை சரி எனக்கு அப்பா பெருச்சாலி வார்த்தை கொடுத்துருக்காரு ஆமா தம்பி அந்த பெருச்சாலி ஆபத்து நேரத்துல அவளுக்கு கொப்பரை தேங்காவும் குருணி பாயசம் கேட்டு குத்துக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு ஏமா என்ன எனக்கு நேரம் இளையவன் தம்பி முருகனுக்கு சரி மயில் வாகனம் ஆமா ராசா பறக்கு வாகனம் அப்படியே பெரிய அவன் சர்ரு புருன்னு பறந்துகிட்டாலே தான் நான் உருண்டுகிட்டாலே தான் போறேன் என்ன வேணும் ஏமா நம்ம அப்பா செத்தாப்புற சொல்லுவாரு இடத்த காலி பண்ண நீ இந்த வாரு தவற ஆம்பளை பெத்ததாய பார்த்து பெத்த விலகட்ட மனதாகுவா தாங்காது சாமி அவ அழுகுதாள பார்வதியா அழுகுதாளே பார்வதியா பாரி அழுத குளத்துடைய எங்க வராரிமா எங்கே இளைய மகனாய முருக கிட்ட ஓடுதா ஆமராசா ஆடே எங்க அட்டி மகனே செல்ல மகனே முருகா ராசா இளைய மகன முருகா என்னம்மா நம்ம அப்பா வெள்ளரி பழம் போல போதுட்டாரு ஆமா தம்பி ஒரு தலவாழ இலை வேணும்டா சரி ஒரு பெத்ததாயி ஆமா சாமி பெத்த கைய பிடிச்சுக்கிட்டு அழுகுதான் அடடடடடடடா கேக்கா இளையம்மா முருகன் எப்படி யாருக்குமா இலை அப்பாவுக்கு தான் தம்பி அவரெல்லாம் ஒரு அப்பா என்ன ராசா ஏமா என்னையா இந்த உலகத்தை ஒரு நொடியில சுத்திட்டு வந்தா சரி இந்த கடின்னு சொன்னாங்க வாஸ்தவம் நம்ம மயில் வாரத்துல ஒரு நொடியில உலகத்தை சுத்திட்டோம்ல ஆமா சார் அப்பா கடி அகர்த்தார கொடுக்கணும் கொடுத்திருக்கலாம் நார்துரை ஆர சொன்னார் சொல்லி வழியில போறவன் பேச்ச கேட்டு தாய்ந்து அப்படி சுத்தினாள் ஒண்ணு உலகத்தை சுத்தினாலும் ஒண்ணு சொல்லி சரி மூத்த மகன் தாய்ந்து அப்படி சொல்லி கடி ஆயிட்டான் இருக்கட்டும் சரி வாங்கட்டும் ஆமராஜா அப்பா பெரிய ஆள் தானே சரி ஏழங்க வா ஆமா தம்பி நீ எம்பிள்ள சரி நீ எம்பிள்ள ஆமா சார் ரெண்டு ஒரு கடியை பவுந்து கொடுத்தாரா கிடையாது அண்ணன் பேர் ரெண்டு ஒத்திமரு கூட்டாரா இல்லை இப்பேற்பட்ட தகப்ப இருந்தாண்ட இறந்தா எனக்கு என்ன ஏமா என்ன நம்ம அப்பா செத்தா அப்புறம் சொல்லிவிடு ஆமராஜா சரியான ஒரு வெள்ளை சேலை நல்ல சேலை அப்பாவுக்கு ஒரு மகள ஆயிட்டாரு மொட்டையாது போடுவியா ஒட்டையா அப்பதான் பாரு கண்ணீரை வடிக்க எப்படி சாமி நாட்ட போல தீபிய போல ஆமராஜா நான் மலடா மலடியா இருக்க கூடாது நான் ரெண்டு வில்ல வெத்தெடுத்தோம் ரெண்டு வில்ல வெத்தெடுத்தோம் எனக்கு ரெண்டுமே பெத்ததா போகிற போராட்டத்துல இருக்கா ஆமராசா பாரி வருவா அவன் தலைமுடிய விரிச்சு போட்டிருக்கா இருக்கு ஏமுந்தி சேலி வாயில வச்சுக்கிட்டு அழுகுதா ஆமா சாமி பார்வதி அழுத பாட்டு பகவான் அழுகுதாரு எப்படி பார்வதிய கைய பிடிச்சிட்டு பகவான் சொல்றாரு எப்படி சாமி பார்வதி என்ன சாமி சாவதே சா போறேன் ஆமராசா வாங்கிட்ட உண்மையை சொல்ல பார்வதி என்ன சாமி நாட்டுல முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காருமா எப்படி யார நம்பினாலும் பெத்தவளைய நம்ப கூடாது சொல்லிருக்காங்க ஆமா பார்வதி மூத்தமா கணேசன் நம்பிட வேண்டாம் வேண்டாம் இளையமா முருகன் நம்பிட வேண்டாம் ஆமா சாமி ஏன் உயிரின கொஞ்ச நேரத்துல வயிறும் ஆமா பார்வதி நாட்டாத்துல விட்டுட்டேனே நாட்டாத்துல விட்டுட்டேனே மனைவி பார்வதியே தவற ஆம்பளன பெண்கள் மனது தாங்குமா தாங்காது சாமி அப்பா தான் பாரி பகவான் கிட்ட சொல்லி அழுகுதா பாருங்க எப்படி சாமி பகவானே என்னம்மா நான் கரண்ட் அளவே தண்ணீர் காது பதிச்சு வச்சேன் காதடிக்க பிள்ளை கருப்பைய பிள்ளை இல்லை முட்டளவே தண்ணீர் முத்த பதிச்சு வச்சேன் முத்தடிக்க பிள்ளை மொட்டவாட பிள்ளை இல்லை அழுதாள அழுதாள பார்வதியா சூளாடி குத்தியல்லோ சுத்தி வர சூளாடி கரையுங்க உங்கவனை பார்வதியா தூரத்தாடி குத்தியல்லோ பக்க வர பாலாட்டி கரையுங்க உங்கவனை பார்வதியா பக்கத்தார்கா அழுதாளே வளாளே அழுதாளே தொழுதாளே பார்வதியா அழுகு வாழா பொழம்பு வாழா பொழம்பு வாழா
சாமி பகவான என்னம்மா நான் கரண்ட் அளவுல காரத்தான் பதிச்சு வச்சோம். ஆமா சாமி காரடிக்க பிள்ளை இருந்தோம். கர்மம் செய்ய பிள்ளை இல்ல ஐயா முட்ட அளவு தண்ணியிலே முத்த பிதைச்சு வச்சு முத்தடைக்க பிள்ளை இருந்தோம். மொட்டை போட பிள்ளை இல்ல மொட்டை போடுறதுக்கோ பிள்ளை இல்ல. ஆமராசா ஏங்க ஏங்க அழுகுதா? சரி பெரிய இடத்து காரியம் இல்லையா? ஆமா சாமி நான் உள்ள வயிற முடியுமா? அரமணக்குள்ள முடியாது இல்ல. ரெண்டு பிள்ளை எடுத்து ரெண்டு உதவலிய இல்லையே. அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு ஆமா சாமி சிறுவரி யோசனை வச்சு எப்படி நம்மளுக்கு ரெண்டு பிள்ளை எடுத்து ரெண்டு உதவல இல்ல. இந்த மாரியம்மாளும் காளிமலை செல்லியாரம்மாளும் ஆமராசா அவள மாதிரி பொம்பளை தானே, அவளும் பெண் தானே. எட்டி பெரட்டி போய் ஆமராசா என் புருஷனு போட்ட முத்து இறக்கு இல்ல அவருக்கு போட்ட மாதிரி என் மேலே முத்தள்ளி தட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போய் சேர்ந்தோம். ஆமராசா இருக்குதவ ஆளுங்க கழுத எவ்வளவு நாளும் போட்டு சமங்க சந்தோஷமா இருங்க ஆடிட்டு சரி அழுத வளத்துல பாரா. ஆமா சாமி ஏ தம்பி என்ன பகவாமனை பாரு இருந்தது சரி ஆமராசா அந்த நிலைமை ஆனது சரி எவ்வளவுக்கெல்லாம் அழகா இருந்தாலும் சரி அழுத வளத்தோட போறா. ஆமா சாமி அழுத வளத்துல போறா. சரி மாரியம்மாள் காளிமலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எப்படி நட்ட காட்டுக்குள்ள ஆமராசா ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில 8 பேரும் பண்ணாக்குழி விளையாண்டுகிட்டு இருக்கா. பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு வர்ண வழி அடி பட்டவளுக்கு தானே வேதனை தெரியும். இவ அழுத வளத்தோட போறா. சரி இவ ஆயிரக்கணக்கு மாரியம்மா பாத்துக்கிட்டா. எப்படி ஏடியா செல்லியாரம்மா என்னக்கா அந்த அதுல வருது பகாமணி பாரம்பரியத்துல நம்ம அக்கா கணக்கா தெரியும். இந்த குளத்துல வந்திருக்கா அழகா இருந்தா அலங்கோலமா வந்திருக்க அன்னைக்கு என்னன்னு தெரியலையாக்கா. பக்கத்துல பார்வதி வந்திருக்கா. ஆமராசா அவ எனக்கு பிடிச்ச காளி பகாக்கா. எப்படி எங்க பார்வதிக்கா என்ன என்ன அத்தா பகவான் சவிக்கமா எப்படி இருக்காரு? அதை ஏன் கேட்க கொக்கி அந்து போய் கிடக்காரு. அப்பதான் சொல்ல வாருங்க. எப்படி சாமி அடியே மாரியம்மா என்னக்கா அடியே செல்லியாரம்மா என்னம்மா என் கணவர வாடிகைக்கு ஆமடியா என் புருஷன வாடிகைக்கு ஆமக்கா கொஞ்சான ரகாடாதா ஆனா கொட்டி சத்தோ கேட்டிடுமே அடா சத்தடரோ ஆனதானோ அங்கே சங்கி சத்தோ கேட்டிடுமே அடா ஹர்மணியோ ஆனதானோ எங்க வரமறையார் கூடிடுமே பெண்ணல்லவா எனக்கு தாலி பிச்சை கொடுத்திடுங்க எனக்கு புத்தி பிச்சை கொடுத்திடுங்க அதே காக்கால பார்வதியா தாய காளியம்மா தாய செல்லியம்மா எனக்கு தாலி பிச்சை கொடுத்திருக்கே தாயே தாயே காளியம்மா தாயே தாயே செல்லியம்மா எனக்கு தாலி பிச்சை கொடுத்திடுங்க. என்னக்கா நாடு வண்ணாரி பெண்ணல்லவா ஆமடியான தாலி பிச்சை விடுத்துறீங்க புத்தி பிச்சை விடுத்துறீங்க. ஆமா சாமி பிச்சை விடுத்துறீங்க. சரி முந்தாடி ஆந்திரா ஆமராசா காளிம கோவக்காரதா. சரி அவ குணத்துல சிறந்தவா கெட்டிக்காரி காளிம சொல்லுதா. எப்படி ஏகே மாரியக்கா என்னம்மா ஏகே செல்லியாரக்கா சொல்லுக்கா அவ நம்மள மாதிரி பொம்பளை ஆமடியா அவளச்சு பொட்டோட போட இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் பாவு பாடி முத்த பரைட்டு வந்துரும் கிளம்புங்கடி அவ கேக்கா. எப்படி யாரு செல்லியாரமா கேக்கா என்ன சாமி ஏ பார்வதி என்ன கவா சரி நீ பகவான் பார்வதி ஆமராசா புருஷ பழைக்கப்படாத இருக்காரு நான் உண்மையாவில செல்லியாரமாடா. ஆமா சார் நான் உத்தமி பத்தா பத்தினி வாசப்படியில காலை வைக்கிறதுக்குள்ள புருஷன் தனியா பார்ப்பா. அப்போ தெரிஞ்சுக்கோங்க அருமை பெருமையா என்ன கோவிலேஜர் வேப்பங்களை கையில் விட்டுப்பா. நீ வாட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு விசுக்கு விசுக்கு நான் ஆட்டிக்கிட்டே பேராத சண்டாளி செஞ்சாலும் செய்வேன் பார்த்தா பார்வதி ஆமராசா வேப்பங்களை ஒடிச்சா நல்ல முரட்டு பொம்பளை சண்டாளி முனி கொப்ப பிடிச்சு இழுத்தவ மரத்தை மூட்டோட சாச்சிட்டா வெளம் எடுத்தவா உன் கூட சேர்ந்தவன் எப்படி இருக்கும். ஆமா சரி நம்ம வீட்டுக்காருக்கு கிடக்கும் போயிருச்சோ கிடக்கு விரிச்சுட்டு ஓடுதா தலை தப்பிச்சு தாலி பாக்கியோன்னு போற தம்பி என்ன வேப்பம் கொலையோட பாரி வாசலாம் போய் காலை வச்சிருக்கா. ஆமா சாமி பகா பிழைக்க விட பாக கேக்காரு. எப்படி ஏ பார்வதி நம்ம ஆளு சுதாரிச்சு கிடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா தாலி கடுவலா தான் இருக்கு பாரி சொல்லுதா. எப்படி தாலி மட்டி ஒரு சத்தி இருக்கு இருக்கு சாடிட்டி சரி பகவான் மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமராசா 8 பெட்டியோட சரி
பாரி காலச்சே தண்ணி கேட்டாரு முத்த போட்டா காலிச்சுனாவும் 8 பேர் வாசலாம் கால வச்சிருக்கா. ஆமா சாமி. மகன் கேட்காரு எப்படி இது யாரு? ஒரு பழைய ஆளு. மாரியம்மாளு காளியம்மாளு கேக்கா எப்படி? ஆமராச யாருன்னு வேற கேட்கல. இது வேற கேள்வி. அந்த மகனாரோட கூட தாளிட்டு ஏமாத்திரியல்ல அவங்கதான். அவதானா. ஆமா சாமி. அப்பதான் பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு எப்படி? ஆய காளியம்மா ஆமாம்மா கண்ணீரே தான் எண்ணீரத்து தெரியாது தெரியாது தெரியும் கையெடுத்து வணங்கியிருப்பேன் தெரியாது தெரியாது தெரியும் மாலை போட்டு வணங்கியிருப்பேன் காளியம்மா கண்ணீர் தான் இருந்து காளின்னு தெரியாது காளின்னு தெரியுமாடா கையெடுத்தோ வணங்கியிருப்பேன் மங்கைன்னு தான் இருந்தேன் மாறின்னு தெரியாது மாறின்னு தெரியுமாடா மாலை போட்டோ வணங்கியிருப்போம்னாரு. ஆமா சார். நம்ம ஆளுங்க நல்ல இந்த கதையை கேட்கணும். எப்படி? உலகத்தை அரசாண்ட பகவானே சரி மாரியம்மாளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. ஆமா சாமி. மாரியம்மாளை பார்த்து பகவான் கையெடுத்து கும்பிடுறாரு. சரி காளியம்மா பகவானை ஏத்தி பேசுதா. எப்படி பகவான ஆண்டவா நீர் ஒண்ணு எங்களை கும்பிட வேண்டாம் வேண்டாம். பூலகத்துல கோடான கோடிச்சானா தாங்குவார் வடி அடுக்குவார் வடி ஏந்துவார் வடி இறக்குவார் வடி வில்லோட முரசோட மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வில்லு யாரு கெட்ட வில்லு? யாரு? காளியம்மா மாரியம்மாள் செல்லியாரம்மாள் கெட்ட வில்லு. ஆமா சாமி. நீங்க எத்தனை நாளா ஆடல் பாடல் வச்சாலும் சரி எத்தனை பாட்டு கச்சேரி வச்சாலும் ஆமையா ஒரு நாள் சன்னிதானத்துல வில்லு பாட்டு சத்தம் கேட்கணும். வேணும் சாமி. இன்னைக்கு நடக்குது அன்னைக்கு சொல்லிட்டா. சரி சரி என்ன எங்க பாரதிக்கா என்னையா நாங்க வீட்டுக்கார தூக்கி மரத்துல நிறுத்து சரி முத்த இறக்க போறோம். ஆமா இறக்கணும் உடனே சரிமா 3 நாள் கழிச்சு சரி மாப்பாலு மஞ்சப்பாலு இளநீ கண் திறந்து வச்சு சரிமா சாயாந்திர போல தண்ணி ஊத்தி அனுப்பு. என்ன கிழமை அனுப்பலாம்? சனிக்கிழமை அனுப்பலாம். வேற திங்கக்கிழமை அனுப்பலாம். வியாழக்கிழமை புதன்கிழமைக்கு அனுப்பலாம். வியாழக்கிழமை என்ன சாய்ப்பு எனக்கு நிறைய எல்லாம் போடுன 2 வாங்கிடுவா. அவனுக்கு எவ்வளவு கொழுப்புனா வேலைக்கிழமை நிறைய வேலையில் இருப்பேன். எவ்வளவு கோடி ஆளுக்கு வந்துகிட்டு இருக்கு. நீர் வேனுக்கு ஒண்ணு காக்கிறோம். சும்மாவா திறக்க மாட்டேன் கோயிலு. முத்தம வாயில் அள்ளி போட்டுருவேன். போடுங்க ஆடிட்டா. சரி அத்தா மகனை தூக்கி நிறுத்து. முத்தரை கேட்டு பகவான மெதுவா எடுத்தா. சரி பகவ மேல போட்ட முத்து. ஆமா சாமி. 8 பேர் இருக்கிற பாருங்க ஐயா. எப்படி எப்படி இறக்குமா? எப்படி குட்டியில போட்ட முத்த உச்சி மாறி இறக்கிட்டாளா. கண்டத்தில போட்ட முத்த காளி வந்து இறக்கிட்டாளா. அவ பாரு அதில போட்ட முத்த போட்ட முத்த போட்ட முத்த காளி இறக்குதாளா. பாததில போட்ட முத்த மாரியம்மா இறக்குதாளா. எப்பங்கோல கையில் எடுத்து வேண்டியத இறக்குதாளா. அம்மா கோல கையில் எடுத்து அடிச்சு முத்த இறக்குதாளா. பாடு ஒரு கோலவ ஒரு கோலவ ஒரு கோலவ ஒரு கோலவ போட்ட முத்த ஒரு கோலவ ஒரு கோலவ போட்ட முத்த இறக்குதாளே. யாரனாருக்கு போட்ட முத்த போட்ட முத்த இறக்கிட்டாலே இறக்கிட்டாலே போட்ட முத்த போட்ட முத்த பறக்கிட்டாலே இறக்கிட்டாலே பாதத்தீர போட்ட முத்த போட்ட முத்த இறக்கிட்டாலே இறக்கிட்டாலே அப்ப கூட கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து ஓட்டு இறக்கிட்டாலே இறக்கிட்டாலே அப்ப கூட கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து உழவு போட்டு இறக்குதாலே இறக்குதாலே போட்டு அப்படி இறக்குதாளே. ஆத்தாளான அம்மா பாடுங்கம்மா ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே அரணாருக்கு போட்ட முத்து போடுங்கம்மா ஒரு குலவே ஒரு குலவே போட்ட முத்து இறக்குதாளே. ஆண்டவனாய பகவானுக்கு போட்ட முத்து ஆமா சாமி. அப்பங்கூட கையில் எடுத்து அட்டாளி
முத்தரைக்கு வாராளே போவாள கண்ணனிடம் வறுக்கதற்கு பருப்பதற்கு ஆபணக்க முத்து போல அழகு முத்த வறுத்துட்டாரே எல்லாம் முத்து போல வலுவலடு வறுத்துட்டாரே கடலை வறுத்தது கடலை வறுத்தது ஆயர்வாடி வறுத்துட்டாரே கடலை வறுத்தது போல் வறுத்தது போல் முத்த நரம் பார்த்து வறுத்துட்டாரே ஆண்டவனாய பகவான் விட்டு வந்து முத்தலாம் ஆமணக முத்துப்பால அழகு முத்த வறுத்தாச்சு புளியடல முத்துப்பால ஒழுவலுன்னு வறுத்துட்டாரு கடலை வறுத்தது போல நிறம் பார்த்து வறுத்துட்டாரு முத்த கலகலன் வறுத்து ஆமராசு 7 வெட்டில எட்டி 8வது வெட்டில எட்ட போறாரு சரி ஒரு அரை முத்து தெரிச்சுக்கல விழுந்துச்சு பூமியில விழுந்துருச்சு அந்த அரை முத்து தான் ஆமசாமி நம்ம நாட்டுல பெரியம்மா சின்னம்மா கொப்பாட துள்ளு நோய் ஆமராசு ஏன் தம்பி என்ன அம்மாவிலயும் இன்னும் ஒரு அம்மா இருக்குடா அது என்ன சாமி அந்த அம்மா விளையாடுதுன்னா முடிய போறாடுமா ஆயில் கட்ட அதாவது என்ன பெரிய மாலை வெள்ளரி பழம் போல போந்துட்டு ஆமா சார் ஒரு 6 மாசம் ஒரு வருடம் உடம்பு ஒண்ணா சேர்ந்துரும் இந்த சொரக்காமா பூசணிக்க மாட்டுக்கு பாத்தீங்களா அந்த அம்மா விளையாடுதுன்னா முடிய போறாடுமா ஆயில் கட்ட உடனே கண்ணம் பார்த்தாரு எப்படி பேத்திமர்களா என்ன முத்த வர்த்தாச்சு ஆமடியா நாடா இல்ல ஊரா இல்ல பங்கேஷ் பிள்ளைகளா இருக்கே ஆமராசு உலகத்து பாங்கன்னு சொன்ன உடனே சரி அட்டாளி 8 பேரும் ஆமசாமி அத வரத்த மொத்த கொண்டு ஆதி கையில புலகத்துக்கு வர ஐயா ஆமராசு பாதி விழுந்து திரும்பி பார்க்க ஆமசாமி உடனளவும் காணவில்லை கிளவியவும் காணவில்லை ஆயர்வாடி கண்ணன் அப்படியே ஆகாயத்துல காட்சி அளிச்சார் சபாஷ் ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் அப்பதான் மாரியம்மாள் காளியம்மாள் வடகாசியம்மாள் சொல்றா எப்படி அடிய தங்கி வாருங்களா என்னக்கா ஆதி கைலாசத்துல அத்தான் போந்தவள் சிறச்சு விட்டானே இருந்தோம் பூலோகத்துல அண்ணன் கோபாலன்னு நம்மளை ஏமாத்திட்டாரு கைலாசம் நமக்கு வேண்டாம் ஆமடியா தலைவணங்கிடுவான தாய் நாட்டுக்காகாது ஆமசாமி உலகத்துக்கு எங்க வரும் தெரியுமா எங்கே நாடாட நாடதில ஊரான ஊரதிலே தென்காசி மாவட்டம் ஆமராசு புளியங்குடி போக வேண்டும் சபாஷ் அங்க வாடவாடா ஆமசாமி நம்ம தெய்வத்துடைய வேளாருடைய சமுதாய மக்கள் கூடி சரி நம்மளுக்கு 7 நிலையம் போட்டு ஏமாறாம ஓட்டு கொடுப்பாங்க 5 நிலையம் விட்டு அடுத்த சாம ஊட்டு கொடுப்பாங்க வாங்கடிய போட்டு அந்த வருத்த புத்த கொண்டு கட்டி அப்படியே தாயாட காளி 8 பேர் எங்க வர தெரியுமா எங்கே அதே கைலாச கரைய வீட்டு காசிக்கு வாராளே காசி நகரத்திலே விஷாலி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க வாரலானோ நம்ம போடுக்கமா வருளவை அங்கிருந்து பயணமாகி வருவத்தூர் வாராளே ஆதிவாரா சோதியாவே அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க வாரலானோ அட்டாளி 8 பேரும் மதுரைக்கு வாராளே மீனாட்சி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி கையெடுத்து விளையாட வாராளே கையெடுத்து அடித்தா வாராளே வீரப்பல்ல விரிச்சடையா விரிச்சடல தலைமுடியா குலவ ஓட்டு வாராளே போடுகமா ஒரு குலவை பயணமாகி இருக்க கூடி வாராளே கட்டுடைய அங்கிருந்து பயணமாகி சாத்தூர் வழியாக சடைய பெட்டி விளக்க வேண்டு வள்ளி மெல்லு வழியாக கோயில் பெட்டி வாராளே அந்த மணியாச்சி நகரத்திலே லிங்கமாரி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி 8 பேரும் கையெடுத்து விளையாட வாராளே அப்ப கூட கையெடுத்து அடித்தா வாராளே கையெடுத்து அடித்தா வாராளே அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க வாரலானோ அப்ப கூட கையெடுத்து விளையாட வாராளே போடுக்கிற ஒரு கோடாவை அங்கிருந்து
அழகு பாராளே ஒரு நிலையோ கையிலெடுத்து பாராளே கையிலெடுத்து தெய்வமே அக்காளி முப்பூர கோட்டக்காரி எந்தாயமோ போடாதி அங்கரத்து வயமாகி அங்கரத்து வயமாகி சங்கேர கோயிலிலே சங்கேரனை நாளுக்கு சுவாமியா ஒரு நிலையோ கையிலெடுத்து பாராளே பாடுகள வருகுலவை அங்கரத்து வயமாகி வடக்கு புதர் வழக்க வேண்டு இருமங்கொள வழியாக வீரிருப்பதா கடந்து நகர விளக்க வேண்டி புள்ளி கொலவாராளே பூமாரி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி யாருக்கு பகவாராளே அக்கினியோ ஒரு கையிலே சாதாரண இலையிலே அங்கிருந்து பயணமாகி சிந்தாமணி வாராளே முப்புடாரி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி புளியங்குடி வாராளே புளியங்குடி நகரத்திலே சிறியரம ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி வடக்கு நல்லோ வீதியிலே புளியங்குடி நகரத்திலே தெய்வத்துள சமுதாயத்திலே காளியம ஒரு நிலையோ ஆடி நல்லோ மாத்தையிலே கிழமையிலே திங்கக்கிழமை குடியலச்சி செவ்வாய்க்கிழமை குடல போட்டு வில்லோட உரலோட வாத்தியல்லோ கொட்டோட குழவையோட கோலமயிலோட கோயில்பட்டி நகரத்திலே கடையிலே வில்லிசையிலே குடப்போட்டு கொடுக்காரு எட்டோட 8 நாளா 8 நாளா திருவிழாவும் நடக்குதுங்க நம்ம தெய்வங்களுடைய வேளாருடைய சமுதாய மக்களுக்கு அப்படி செல்லியாரம்ம என்றும் காளியம்மா என்ற நிலையை விட்டு சரி செல்லியாரம்ம பிறட்டாரி மாத்த பெருந்திரளாவும் ஆமா சாமி ஆடி மாத்தையில சரி நல்ல அமைதியான முறையில என் தாயான காளியம்மாளுக்கு சரி ஆடி மாசம் 3வது செவ்வாய்க்கிழமைக்கு ஆமா சாமி அலை திங்கக்கிழமை குடியலச்சு சரி செவ்வாய்க்கிழமை கொடை போட்டு கொடுத்து ஆமையா கோயில் பெட்டி அருகிலே இனாமணியாச்சல் வாழ்ந்து வரக்கூடிய ஆமா சாமி பாலகன் கணேச வெளியே வச்சிருக்கார் சரி நாட்டாமை பொருளாளர் அழகப்பிள்ளை அப்படியே வாரமில்லாமல் எடுத்து பூசை செய்யக்கூடிய பூசாரியா அவர்களும் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கங்கா சவுண்ட் சர்வீஸ் அவர்களும் வீடியோ ஆடியோ சாரல் டிவி அண்ணா அவர்களுக்கும் யூடியூப் சேனல் ஆமா சார் அவர்களுக்கும் சரி எங்களை வில்லிசைக்கு ஆமையா எங்க கதை நல்லா சொன்னவளுக்கும் நல்லாவே இல்ல என்னத்தை படிச்சாருன்னு வஞ்சிட்டு போனவங்க கொலவட்டத ஹைமார்களுக்கும் கொலவு போடாத புண்ணியவாட்டிகளுக்கும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கும் ஆமா சாமி கொலவட்டத ஹைமார்களுக்கும் சரி கொலவடாத ஹைமார்களுக்கும் ஆமராசன் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யாவருவரை தவறுந்த போதிலும் ஆமா சாமி அதெல்லாம் மன்னித்து மறுவாது விடுத்து அப்படி எங்களை வெள்ளிசை கண்டு கழிச்ச 10 மக்கள் அனைவர்களுக்கும் ஆமராசன் வெள்ளி மாலையில வேட்டையாட நம்ம வெங்கடப்பானையும் வெள்ளி மாலையில வேட்டையாடதாக்கி வெங்கடப்பானையும் பொங்கி வர நிக்கித செல்லியாரம்மாளுக்கு வெள்ளி கொண்டெடுத்து வீசுங்கம்மா நிக்கிற செல்லியாரம்மாளுக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா நம்ம தங்க மாலையில வேட்டையாட நம்ம தவள பனையும் பொங்கிடவ தங்க மாலையில வேட்டையாடதாக்கி தவள பானையும் பொங்கி வர நம்ம தவிச்சு நிக்கித காளி அம்மாளுக்கு தங்க கொண்டெடுத்து வீசுங்கம்மா தவிச்சு நிக்கிற காளி அம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா சீராகத்தில தண்ணி வர தாய செலப்பை கண்டையும் துள்ளிடவே சீராங்காட்டில தண்ணி வரதாக்கி செலப்பை கண்டையும் துள்ளி வர நம்ம சிறு செடிக்குத காளி அம்மாளுக்கு செல்ல கும்பிகளை தட்டுங்கம்மா சிறு
சிரிச்சு நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்மியவும் தட்டுங்கம்மா அவ எந்த தெருப்பத வாராளோ அவ யானைய கிடக்கட பாப்பாளோ எந்த தெருப்பத வாராளோ தாயி யானைய கொண்டு பார்க்காளோ அவ எடிக்குத காளியம்மாளுக்கு எல்லோரும் கும்மிய தட்டுங்கம்மா செஞ்சு நிக்கிற காளியம்மாளுக்கு எல்லோரும் கும்மிய தட்டுங்கம்மா நம்ம சீராகத்தில தண்ணி வரத்தாய செலப்பை கண்டையும் துள்ளிடவ சீராங்காட்டுல தண்ணி வரதாக்கி செலப்பை கண்டையும் துள்ளி வர நம்ம சிரிச்சு நிக்குத காளியம்மாளுக்கு செல்ல கும்மிகளை தட்டுங்கம்மா சிரிச்சு நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்மிகளை கொட்டுங்கம்மா கும்ப வருவத பாருங்கள கும்ப குலுங்கி வரத பாருங்கள கும்பம் வரத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வரத பாருங்கம்மா அந்த கும்பத்தில் இருக்கும் காளியம்மாளுக்கு வேப்பல உழுங்கத பாருங்கம்மா கும்பத்து மேல் வர காளியம்மாளுக்கு வேப்பல குலுங்கத பாருங்கம்மா ஆளங்கடி ஆலேஹல நம்ம ஆலேஹலங்கடி ஆலேஹலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ தாக்கி ஆலேலம் கும்மி ஆலேலோ சின்ன கிணத்தில கல்லு கட்ட நம்ம சிங்கார பந்தல வைத்து கட்ட சின்ன கிணத்துல கல்ல கெட்டதாக்கி சிங்கார பட்டு துவச்சு கட்ட அவ சிரிச்சு நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்மிகளை தட்டுங்கம்மா சிரிச்சு நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்மிகளை தட்டுங்கம்மா மரத்தவ தூருங்கம்மா யமா மல்லிய பூவ பரத்துங்கம்மா மரத்தை தந்தூருங்கம்மா கொஞ்சம் மல்லிகை பூவ பரத்துங்கம்மா மயங்கி நிக்கிற காளியம்மாளுக்கு எல்லோரும் புலவைய போடுங்கம்மா மயங்கி நிக்கிற காளியம்மாளுக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வேப்ப மரத்தை தூருங்கம்மா யமா வெத்தல கண்ட பரத்துங்கம்மா மரத்தை தந்தூருங்கம்மா ரெண்டு வெத்தலை கட்ட பரத்துங்கம்மா விரும்பி நிக்கிற காளியம்மாளுக்கு எல்லோரும் புலவைய போடுங்கம்மா வேதம் புகழ் பெற்ற காளியம்மாளையும் வேண்டி கும்மிய கொட்டுங்கம்மா வடக்கு அறுத்து வாராளா வடபத்திர காளியப்போ வடக்கிருந்து வாராளே நம்ம வடபத்திர காளியம்மா வந்து இருக்கிற காளியம்மாளுக்கு வர்ற குலவைய போடுங்கம்மா வந்து நிக்கிற காளியம்மாளுக்கு வந்த குலவைய போடுங்கம்மா ஆளங்கடி ஆளே அலனவா ஆளே லங்கடி ஆளே ஆன வரத பாருங்கம்மா நான் அசஞ்சு வரத பாருங்கம்மா ஆடத்தனம் போல காளியம்மாளுக்கு அட்டியில் விட்டத பாருங்கப்போ குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை தனம் போல காளியம்மாளுக்கு பொழுசு விட்டத பாருங்கம்மா சிங்கம் வரத பாருங்கம்மா சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா சிங்கத்தேல இருக்க காளியம்மாளுக்கு விட்டத பாருங்கப்போ ஒட்டகம் வரத பாருங்கம்மா ஒட்டகம் வசந்து வரத பாருங்கம்மா குமி அலே ஹலோ நவாயலே குமி அலே ஹலோ ஒட்டகம் மேல் வர காளியம்மாளுக்கு வசந்த கொலவ போடுங்கம்மா சின்ன கிணத்தில கல்லு கட்ட நம்ம சிங்கார பந்தல வைத்து கட்ட வடக்க பார்த்த வாசலில தாக்கி வந்த தலவாணி மெத்தையிலே ஆளங்கடி அலே ஹல நவாலே லங்கடி அலே ஹலோ படுத்துறங்குற காளியம்மாளையும் எழுப்பி கும்மிய கொட்டுங்கம்மா குமி அலே ஹலோ நவையலே குமி அலே ஹலோ மாறி விரந்தத மாநாடு மாறி மக்கள் விரந்தத தென்னாடு மாறி விரந்தது மலையாளம் மாறி மக்க வீரந்தது என்ன வெட்டி வெட்டித்தனம் செல்லாம தாக்கி கொலுசு மின்னத பாருங்கம்மா காளி விரந்த இடைய மகள் கத்தா வந்த நமப்பா நாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தன்னே நானே 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 யதானே நானே 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 தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே தன நன்னே நானே மணிமணியா பூப்பறக்கே மல்லி மாலகட்ட நம்ம பணமும் போல தொடுக்க மாய கொட்ட காளி கித்தா போடு கம்மா புலவ நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே வழி அனுப்பி வச்சுட்டு தானாங்க போற தாய பாரி தாய வாத போய் மதிக்க முன்ன மழை தாய மாரியம்மா பிறந்த இடம் மலையாளமா தேசம் மங்காத பிரகாசம் பட அடிக்குதவ மேனியில மல்லிகை மலர் வாசம் அடி அடியா பூப்பறக்க அள்ளி மாலை கட்ட வலது ரெண்டு தொடுக்க யாத்தாரத்தின மாறி
போடுங்கம்மா புலவ மாங்காந்தோம் பொய்கையில மஞ்சள் நீராடி மறு கொழுந்து சூடி மடப்புறத்து எல்ல விட்டு மாறா மக்களை தேடி சீராத்து தண்ணியில வரவாளதாய் நீ எப்ப வருவதாய் தையால மக்களுக்கும் போது வந்துருக்கும் தாய குற்றால அருவியில குளித்து நீராடி குடமல்லிகை சூடி உன்ன குடி எல்ல விட்டு மாறா மக்களை தேடி அள்ளி வரங்கூடப்பா இந்த ஒரு காய் ஆகிரங்கடுக்காரி ரத்ன மாறி போடுங்கம்மா புலவ மந்தையில குடியிருப்பா அறிமகமாயி மணி மந்திரகாரி மந்திரத்தை சொன்னா தீரும் மருந்தில்லாத நோயி செடியா பூப்பறைக்கு செண்டு மாலை கட்ட சிலது இருந்து கொடுக்க போடாரி போடுங்கம்மா புலவ கங்கரையா தாமரையா காட்டு கொடி மேல மலர் கணிந்துதிரும் கீழ கரை கரகத்துக்கு தொடுத்திடுவோம் கையின் திரளால அலையா தோவரடா இந்த ஒரு காரி இருவழக்கு காரி இருந்ததான வரம் கொடுப்பா போடுங்கம்மா புலவ ஊரணியா தாமரையா ஓடும் கொடி மேல திருந்து விழும் கீழ தமைக்கு தொடுத்திடுவோம் ஊசி முனையால அள்ளி வரம் கொடுப்பா இந்த ஒரு காரி சொல்லி அம்மாளுக்கு போடுங்கம்மா புலவ உலகில முத்தெடுத்து உலகம் சுத்தி வருவான் மக்கள் உடம்பில் அதை